பெரிய என்ன அது? ஆ, வேலை உண்டு. என்ன கிழங்கு? மஞ்சள் கிழங்கு. ஓ, மரிச்சினி கிழங்கா? ஐயோ, நான் மஞ்சள் கிழங்குன்னு சொன்னேன். இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இல்லை வேணுமா? கிழங்கு வேணுமா? கரியலை பொரிய சூப்பராக வேணும். ஒரு கிலோ என்ன விலை பெரியவரே? 50. தள்ளுபடியா? சரி, நம்ம இடத்துல எல்லாம் விலை குறவு கிட்டீங்களா? சரி, இருக்கட்டும், நீங்கள் பிழைக்கணும் இல்லையா? சரி, எந்த ஊர் உங்களுக்கு? விருந்தங்குடியா? வில்லுக்குரியா? ஐயோ, இந்த வயசுல வில்லுக்குரியில் நீங்கள் வந்திருக்கீங்க? சரி சரி. இதுக்கு முன்னே எந்த ஊரில் வியாபாரத்து வந்திருக்கா? பதிவாக கொடுக்கணும். அப்படியா? பதிவாக கொடுக்காதுண்ணா? சரி, 1 கிலோ போதுமா? மதி போட்டு பிள்ளை பதிவாக வாங்குறாங்க. ஏது பிள்ளை? அந்த பிள்ளை. அந்த பிள்ளையா? அந்த ஒரு சின்ன பிள்ளை. அந்த பிள்ளை போயாச்சு. எங்கே போயிடுச்சு? அறிய இல்லையா? பிள்ளைய ஆண்டவர் எடுத்துட்டாரு. அப்படியா? ஆமாம். கடவுளான? ஆமாம், எடுத்தாச்சு. டெய்லர் துணியெல்லாம் எடுத்தாச்சு. ஆண்டவர் சதிச்சிட்டாரு. சதிகாரர் பார்த்தீங்களா? நம்ம கண்ணு எடுத்துட்டாரு. நம்ம போன முறை போயிருக்கேன். அப்படியாண்ணா? சரி, உங்களுக்கு பழைய காலத்து கதை ஏதாவது தெரியுமா பெரியவரை? உங்களாவது ஒரு கதை எடுக்கட்டா? பாட்டு பாடுகளா? பாட்டு பாட மாட்டியா? பாட்டு தெரியாது. இன்னும் வேற என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. வியாபாரம் மட்டும் தான் தெரியும். இன்னொரு கிலோ வேணுமா? சரி, அப்போ இன்னொரு கிலோ. 50 நான் கொடுத்துருவேன். நான் வச்சுக்கா. அவர்கிட்ட கொடு. நான் வியாபாரிகிட்ட கதை எடுத்துட்டா இருக்கேன். கேட்டியா? வியாபாரி, நானும் வியாபாரத்துக்கு வரட்டா? சம்பளம் எனக்கு எவ்வளோ கொடுப்பிய? நான் நல்லா விழிப்பேன். கேட்டீங்களா? கிழங்கு கிழங்கு கிழங்குன்னு விழிப்பேன். 10 கிலோ வாங்கினா 1/2 கிலோ தள்ளுபடி விழிச்சட்டா? நீங்கள் பழைய காலத்து திராசை வச்சுருக்கு. புதிய மாடல் திராசெல்லாம் வைக்கணும். கேட்டீங்களா? புதிய மாடல் திராசு. தங்கச்சி டெய்லராக இருந்தவா இறந்து போனா? இறந்ததில்லை, ஆண்டவர் எடுத்துட்டாரு. தேவலோக பதவி கொடுத்தாரு. இறக்குது வேற, தேவலோக பதவி வேற. கேட்டீங்களா? நல்ல ஆளுகளெல்லாம் ஆண்டவர் நேரத்தை எடுத்துட்டு என்ன எடுக்காரு இல்லையே? அவரே கையில் தான் இருக்கு இல்லையா? சார், அப்போ என்ன வரைக்கும் வாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. சரி, வாருங்க. இப்படி டாட்டா சொல்லுங்க. டாட்டா, பை பை. ஓகே, வெற்றி உண்டாகும். டிவியில் வரும் என்ன? சரி, ஓகே. சரி, டிவியில் போட்டுருக்கீங்களா? ஆமாம், டிவியில் போட்டுருவேன். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு கதை சொல்லுவீங்களா? பழைய காலத்து கதை. அந்த காலத்தில் என்ன படிச்சிய? நான் படித்தது 8ஆம் கிளாஸ். 8ஆம் கிளாஸ் படிச்சிங்களா? அப்போ அன்னைக்கு உங்களுக்கு போலீஸில் மிலிட்ரியில் போயிருக்கலாம். உடம்பு நல்லா இருந்திருக்குமேன்னு. அன்னைக்கு மதி இல்லாமல் மதி இல்லா போனது. 5ஆம் கிளாஸ் படித்தாலாம் மிலிட்ரியில் இருந்துட்டேன். கஞ்சி கிடையாது. ஓ, அப்படி கஷ்டம். கஷ்டமாக இருக்கு. அந்த கஷ்டம் என்னையும் கஷ்டம் தான் இல்லையா? ஆனால் உழைச்சி நிம்மதியாக தூக்கம் வரும் இல்லையா? அப்போ டிவியில் வந்துடுவீங்க. சரி, ஆமாம். அந்த காலத்தில் படம் எல்லாம் பார்ப்பியா இல்லையா? என்ன சேனல் போட்டுருக்குதா? பொன் சுரேஷ் ராஜன் யூடியூப் சேனல். சரி, பிறகு யாருக்கு படம் நல்லா பார்ப்பிய அதிகமாக? விஜயகாந்த் படமா? ஐயோ, அவருக்கு பிடிச்ச படம் அது புலன் விசாரணை. ஐயோ, ஆட்டோ சங்கர கதை. கொலை பண்ணி எல்லாம் பூத்துவார் வீட்டுக்குள்ள செவிருக்குள்ள இல்லையா? ஐயோ, அது மாதிரி கேப்டன் பிரபாகரன். ஓ, பயங்கரமாக இருக்கும் இல்லையா? சரி, அதில் இருந்து பிடிச்ச பாட்டு அது விஜயகாந்த் படத்தில்? விஜயகாந்துக்கு பாட்டுன்னா எனக்கு ஓரமாக இருக்காது இல்லையா? வைதேகி காத்திருந்தால் தெரியுமா? வைதேகி காத்திருந்தால் படம். மேகங்கற்கையில் அந்த பாட்டை பாடுங்க பார்ப்போம். தெரியும். ஏதாவது பாட்டு தெரியும்? நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் படம் பார்க்க. அப்படியா? என்ன பார்க்க மாட்டியா? ரசிகர், நம்ம ரசிகர் அவர் தான். விஜயகாந்த் இருக்க நேரம் கலையாக இருந்து வந்தார் இல்லையா? கண்டவளம் இருந்தார் இல்லையா? ஆனால் அவர் முதலமைச்சர் ஆயிருப்பாருன்னா நாடு நல்லா இருந்திருக்கும். நல்லா என்னச்சு, அவர் ஆண்டவர் எடுத்துட்டார். பார்த்தீங்களா? ஆண்டவர் சதிச்சியார். நல்ல ஆளுகளெல்லாம் எடுக்காரு நேரத்தை. கள்ளனையும் கொள்ளக்காரனை என்ன போலத்த போக்கிரிகளை இங்கே வச்சிருக்காரு. அப்படிதானே? ஆனால் கடவுள் ஆள் பார்த்தா வேலை செய்யார். ஆறு கொடுக்கணும், கொடுக்க மாட்டார். ஆறு கொடுக்கக்கூடாது, அவரே கொடுப்பார். அப்படிதானே? நானும் கடவுளுக்கு மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கேன். கேட்டீங்களா? கடவுளை கேஸ் கொடுக்க முடியுமா? கேட்டு மதி இப்படி சொல்லுங்க. ஓகே, ஓகே, வெற்றி உண்டாகட்டும். அதுதான் நானும் கோபத்தில் இருக்கேன் கடவுளுக்கு மேலே. சரி, பார்ப்போம்.